நமஸ்தே. ஸ்ரீ அம்மா பகவான் சரணம். இன்றைய அற்புதங்களை கேட்பதற்கு முன் ஸ்ரீ அம்மா பகவானின் இன்றைய ஞான போதனையை கேட்போம். ஏங்குதல் என்பது முழுமையற்ற அனுபவத்தின் விளைவாகும். முதலாவதாக நம்முடன் அற்புதத்தை பகிர்ந்து கொள்பவர் விஜயவாடாவின் ஒன்டவுனில் வசிக்கும் நாகேஸ்வர ராவ். ஜோதிடம் மீதான எனது நம்பிக்கை என் வாழ்க்கையை சிக்கலாக்கும் அளவுக்கு பைத்தியத்தனமாக மாற்றியது. பல ஆண்டுகளுக்கு முன்பு எனக்கு ஏற்பட்ட சிரமங்கள், தொல்லைகள் மற்றும் தடைகள் காரணமாக நான் கடுமையாக பாதிக்கப்பட்டேன். இதில் இருந்து மீள வழி தேடிய நிலையில் என் மனம் ஜோதிடத்தை நோக்கி திரும்பியது. ஒவ்வொரு சிறிய அல்லது பெரிய நிகழ்விற்கும் கிரகநிலைகள் சாதகமாக இருக்கிறதா இல்லையா என்பதை சோதிக்க ஜோதிடத்தை நாடினேன். அந்த நேரத்தில் நான் ஸ்ரீ அம்மா பகவானின் கோயில்களிலும் வகுப்புகளிலும் கலந்து கொள்ள ஆரம்பித்தேன். நானும் சேவை செய்ய ஆரம்பித்தேன். ஸ்ரீ அம்மா பகவானின் ஆசீர்வதிக்கப்பட்ட போதனைகளை தாசாஜி விளக்கும்போது நான் மிகவும் கவனமாக கேட்பேன். நான் அவற்றை புரிந்து கொள்ள முயற்சித்தேன். இந்த செயல்பாட்டில் ஒவ்வொரு சிறிய அல்லது பெரிய நிகழ்வுகளையும் பற்றி எனது ஸ்ரீ அம்மா பகவானுடன் தொடர்பு கொள்ளவும் உரையாடவும் தொடங்கினேன். சிறிது நேரத்திற்கு பிறகு ஜோதிட விளக்கப்படங்களை சரிபார்க்கும்படி என்னை தூண்டிய பயம் தானாகவே போய்விட்டது. அந்த பயத்திலிருந்து விடுவிக்கப்பட்டு பாதுகாப்பாய் உணர்ந்தேன். இந்த சுதந்திரத்தை ஆசீர்வதித்ததற்கு மிக்க நன்றி ஸ்ரீ அம்மா பகவான். இரண்டாவதாக நம்முடன் அற்புதத்தை பகிர்ந்து கொள்பவர் விஜயவாடாவில் வசிக்கும் அம்மாஜி. கல்லீரல் சேதமடைந்ததால் எனது கணவர் அவதிப்பட்டு வந்தார். மருத்துவமனையில் சிகிச்சைக்கு ஒரு பெரிய தொகை செலவாகும். ஆனால் அதுவும் முழுமையாக குணமாகும் என்று உத்தரவாதம் அளிக்க முடியாது என்று கூறிவிட்டனர். எனது கணவரின் ஆரோக்கியத்திற்காக முழுமையான ஆரோக்கியத்துடன் இருக்க ஸ்ரீ வைத்தீஸ்வர அம்மா பகவானிடம் தொடர்ந்து பிரார்த்தனை செய்ய ஆரம்பித்தேன். அடுத்த நாள் நாங்கள் என் கணவரை மருத்துவமனைக்கு அழைத்துச் சென்றபோது மருத்துவர் வியக்கத்தக்க வகையில் மருந்துகளின் உதவியாலேயே குணப்படுத்திவிட முடியும் என்று கூறினார். மருந்துகளை மட்டுமே பயன்படுத்தி என் கணவர் முழுமையான ஆரோக்கியம் ஆசீர்வதிக்கப்பட்டார். அவர் மகிழ்ச்சியுடன் வீட்டிற்கு வந்தார். ஸ்ரீ அம்மா பகவான் இதுபோன்ற அற்புதமான மற்றும் குணப்படுத்தும் அருளால் எங்களை ஆசீர்வதித்ததற்காக நாங்கள் உங்களை நேசிக்கிறோம்.